உங்களுக்காக வாசிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். உபாகமம் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 39வது வசனம். இந்த அருமையான வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது உபாகமம் 4வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மோசேயின் காலகட்டங்களிலே எப்படி மோசேக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லி அவர் ஆலோசனையாய் கொடுத்த வார்த்தைகள், என்னெல்லாம் காரியங்களை கர்த்தர் சொன்னார், அந்த காரியங்களை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லி ஜனங்களை சரியாக அவன் நடத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்து வருகிறார். உபாகமம் எழுதின புத்தகம் உங்களுக்கு தெரியும், முதல் 5 புத்தகங்களை மோசே அவர்கள் எழுதினார்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், உபாகமம், என்னாகமம், லேவியராகமம். இந்த 5 புத்தகங்களை மோசே அவர்கள் எழுதினார்கள். அப்பொழுது உபாகமம் எழுதுகிற இந்த புத்தகத்திலே, in the Deuteronomy chapter 4, in this chapter Moses urges Israel to obey. மோசே ஆகப்பட்டவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை அவன் கொண்டு வருகிறான். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே ரொம்ப அழகாக அருமையாய் மோசே கர்த்தருடைய தலைமைத்துவத்திலிருந்து, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய புயத்திலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய பராக்கிரமம் உள்ள அவருடைய வல்லமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மோசே அழகாக நடத்தி வருகிறான். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்தி வருகிறான். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு வந்தவைகள் எல்லாம் எதிராய் வந்தவைகள், வந்தவைகள் எல்லாம் பொல்லாப்பாய் வந்தவைகள், வந்தவைகள் எல்லாம் குறைபாடுகளாய் வந்தவைகள், வந்தவைகள் எல்லாம் சத்துருக்களினால், மனிதர்களினால், அநேக காரியங்களினால் எதிர்கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தையும் வாழ்க்கையையும் அவருடைய குடும்பங்களையும் பாழாக்க வந்தவைகள். ஆனால் மோசே ஆகப்பட்டவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து ரொம்ப அழகாக ஜனங்களை நடத்தி வருகிறான். ஆனால் உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் அல்ல, மோசே கானான் தேசத்திற்குள் அவன் பிரவேசிக்கவில்லை. ஆனால் ஜனங்களை கானானுக்குள் அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அதுவரையும், அந்த கடைசி வரைக்கும் அவன் அழகாக நடத்தி வந்தான். அதற்கு பின்பதாக யோசுவா ஜனங்களை கானானுக்குள் நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இந்த வேளையிலே உபாகமம் எழுதின புத்தகம், in the book of Deuteronomy chapter 4, Moses he urges the people. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதிகமாய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் அவர்களை வலியுறுத்தி அவர்களை அருமையாய் அவர்களை நடத்தி வருகிறான். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது மோசே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பான வார்த்தை என்னென்று சொன்னால், விக்கிரங்களுக்கு உங்கள் கரங்களை எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரே தேவன், அவர்தான் யெகோவா தேவன். அவரை தவிர்த்து வேற தேவதைகள் உனக்கு இருக்கக்கூடாது. எதினாலும் நீ தேவங்களை உண்டாக்க கூடாது என்று சொல்லுகிற வைராக்கியம் கொண்ட தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லி வை warning against the idolatry. அப்படி என்று சொன்னால் விக்கிரங்களை ஆராதிக்க கூடாது. என்று சொன்னால், நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், நானே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் ரொம்ப அந்த நாட்களில் நீங்க பார்க்கும் பொழுது அது பலன் உள்ளதாக இருந்து வந்தது. அப்பொழுது தொடர்ந்து மோசே ஆகப்பட்டவனை பார்க்கும் பொழுது, இந்த உபாகமம் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம், இந்த முழு அதிகாரத்தை அவர்கள் வாசித்து வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே ஜனங்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு இடரல்கள், ஒவ்வொரு மதில்கள், ஒவ்வொரு தடைகள், ஒவ்வொரு எதிர்ப்புகள், போராட்டங்கள்
பாருங்க, அவர்கள் பயணிக்கும் பொழுது பல காரியங்கள் தங்களை தொடர்ச்சியாய் தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் ஒவ்வொரு காரியத்தின் மேல் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்களுக்கு பஞ்ச காலங்கள் வந்தது, வாதைகள் வந்தது, சத்துருக்கள் வந்தார்கள், கொள்ளை நோய்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள். நல்ல கவனிக்க வேண்டும். தண்ணீர் அற்று, உணவற்று, பயங்கரமான குளிர், பனி, பயங்கரமான வனாந்திர வாழ்க்கையிலே கடந்து, ஆனால் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து வந்தார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இருக்கிறவராய் இருக்கிறவர். இந்த தேவனாகிய கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். He is the God that I am that I am. There's no beginning and there's no end for our Jehovah God. யெகோவா தேவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. கடவுளை யார் படைத்தது என்று சொல்லி ஒரு சிலர் கேட்கிறார்கள். கடவுளை யாரும் படைக்க வேண்டியதில்லை. என் தேவனாகிய கர்த்தர், அவர் இந்த பூமியின் தோற்றத்திற்கு முன்பதாகவே, before this universe, the earth, heaven and earth was been formed, God was there. ஆண்டவர் ஏற்கனவே இந்த பூமி தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இருந்தார். இந்த பூமி நிலை மாறி எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சு போனாலும், எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போனாலும் ஆண்டவர் நிலைச்சிருப்பார். ஆகினால் தான் அவருக்கு ஆதியமும் இல்லை, அவருக்கு அந்தமும் இல்லை. ஆகினால நல்ல கவனிக்க வேண்டும். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரே எல்லாமா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த காரியங்களை உன் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்லிக் கொண்டே இரு என்று சொன்னால், அவர்கள் இன்னும் கடந்து போக வேண்டிய அவருடைய பயணம், பாதைகள் இன்னும் வெகு தூரமாய் இருக்கிறது. ஆகினால் தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியம் என்னென்று சொன்னால், நீங்கள் என்னை, அவரின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். வேறு எதற்கும் அவர்கள் தலை வணங்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. எதையும் தங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே தங்களுக்கு எதையும் அவர்கள் தெய்வங்களாய், தேவதைகளாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரே தெய்வம், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய யெகோவா தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி மோசேயின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்து கர்த்தர் நடத்தி வந்தார். நாம் தொடர்ந்து அதே 4வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை மீண்டுமாய் மோசேக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே ஒரே தேவனாகிய கர்த்தர். I am the only God. I am the only one God. நீங்க வாசித்து பாருங்க. Deuteronomy chapter 4 verse 32, 32ல இருந்து வாசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? நானே ஒரே தேவன். நானே ஒரே தேவன். I am the only God. There is no other God. Hallelujah. அதை கவனிக்க வேண்டும். மோசே சீனாய் பர்வதத்திலே அவன் 40 நாட்கள் இரவும் பகலும் காத்திருந்து தேவன் கொடுக்கும் கட்டளைகளுக்காய் காத்திருந்து பெற்றுக்கொண்டு கீழே வருகிறான். ஆனால் ஆரோனுடைய தலைமைத்துவத்திலே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆண்டவருக்கு பிடிக்கல, மோசேக்கும் பிடிக்கல, ஆண்டவருக்கும் பிடிக்கல. எல்லாம் கவனிக்க வேண்டும். திரும்பவும் கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார், தயவு காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார். எகிப்திலிருந்து வரப்பண்ண செய்தேன், இந்த ஜனங்களை நான் கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகையால் மீண்டும் கர்த்தர் பேசுகிறார். 32வது வசனம், உபாகமம் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த சரித்திரத்திலே அவர்கள் அந்த காலகட்டங்களிலே கடந்து வரும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் எந்த தேவர்கள் தேவதைகள் அல்ல, அவரே ஒரே தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு மக்கள் நடக்கும் பொழுது அவர்களை சூழ அக்னியின் சுவாலை, அக்னியின் மதில்கள், மேக ஸ்தம்பமாகப்பட்டது அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து அவருடைய எல்லா சோதனைகள், பலவீனங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை தொடர்ந்து அவர்களை கர்த்தர் பயணிக்க செய்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, 39வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதே உபாகமம் 4வது அதிகாரம் 39வது வசனம், in Deuteronomy chapter 4 verse 39 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறது. It says like this in Deuteronomy chapter 4 verse 39, so remember this and keep it firmly in mind, the Lord God both in heaven and on earth, and there is no other. If you obey all the decrees and commandments I'm giving you today, all will be well with you and your children.
and I give you these instructions so you can enjoy a long life in the land the Lord your God is going to give you for all time. ரொம்ப அழகான ஒரு தீர்க்கமான பேசப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா வாசிங்க, திருப்பிக் கொள்ளுங்க, வேதத்தை திருப்புங்க. உபாகமம் இது தீர்க்கமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. You see, this is a prophetic word that God is giving you for today, for you, for your family. In Deuteronomy chapter 4 verses 39, 40, 40, 39, 40 ரெண்டு வசனங்கள் திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். So remember this and keep it firmly in your mind. இதை நீங்கள் நல்ல ஞாபகத்திலே கொண்டு நீங்கள் உங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். உங்கள் ஞாபகத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும், உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாய் வைத்திருக்க வேண்டும். The Lord God both in heaven and on earth, and there is no other God. வானத்திலும் பூமியிலும் வேற தெய்வம் இல்ல, வேற தேவர்கள் இல்ல அப்படின்னு சொன்னால் அவரே ஞான தேவன். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதா இடத்திலே போகவே முடியாது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வார்த்தைகளுக்கு, என்னுடைய பிரமாணங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவையில்லாத தேவர்கள் தேவதைகளை அவர்கள் தூக்கி எறிந்து நானே ஒரே தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஞாபகத்திலே கொண்டு இதை மனதிலே நல்ல ஆழமாய் பதித்திருக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் என்னை தவிர்த்து வேற தேவங்கள் தேவதைகள் இல்லை. 40வது வசனம், நீ இந்த வார்த்தைகளை, இந்த பிரமாணங்களை இன்றைக்கு நீ கை கொள்ளுவாயானால், நல்ல கவனிக்க வேண்டும், கை கொள்ளுவாயானால் நான் உனக்கு கொடுக்க போகும் உன் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அது பெரியதாயிருக்கிறது. If you obey all the decrees and commandments I am giving you today, என் பிரமாணங்கள், என் கட்டளைகளை, நான் இன்றைக்கு கொடுக்கும் என் பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீ எடுத்துக்கொள்ளுவாயானால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் அது நலமாயிருக்கும். 40வது வசனம் சொல்லுகிறது, நான் இன்றைக்கு உனக்கு கொடுக்கும் கட்டளைகள், பிரமாணங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளுவாயானால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலிருந்து அது நலமாயிருக்கும், நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். தொடர்ந்து பார்க்கும் பொழுது, I am giving you this instruction so you will enjoy long life. நல்ல வார்த்தை. நான் எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 40வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீண்ட நாட்கள், அப்படின்னா ஆயுசிலே உங்களுடைய ஆயுசு நாட்கள், நீண்ட நாட்கள் சுகமாய், ஆரோக்கியமாய், நல்ல ஆசீர்வாதமாய், செழிப்பாய், ஆரோக்கியத்தோடு, நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியிலே நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ முடியும். நீண்ட நாட்கள் வாழ முடியும். நிறைய பேருக்கு ஆசை, நீண்ட நாட்கள் நான் வாழ வேண்டும், நீண்ட நாட்கள் நான் வாழ வேண்டும், என் அப்பா நீண்ட நாட்கள் வாழணும், என் தாய் நீண்ட நாட்கள் வாழணும், என் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வருஷம் அவர்கள் இந்த பூமியில இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல நல்ல ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு பர்த்டே வந்துருச்சுன்னா அவர்களை நாம் எப்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்? ஒருவர் மரண படுக்கையில் இருந்தால் எப்படி அவர்களை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிக்கிறோம்? ஒருவர் வியாதியில இருந்தால் எப்படி அவர்களை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிக்கிறோம்? ஒரு குழந்தை பிறந்தவுடனே எப்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்? அந்த பிள்ளை, அந்த மனுஷன், அந்த மனுஷி, இல்லாவிட்டால் வியாதியில கிடக்கிறவன், ஒருவேளை தன்னுடைய பர்த்டே நாட்களோ, இல்லாவிட்டால் திருமண ஆண்டோ, இல்ல எந்த நல்ல நாள் வந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறோம்? நீண்ட நாட்கள் சுகமாய் நீங்கள் வாழவே, நீண்ட நாட்கள் சுகமாய் உங்கள் குடும்பம் வாழ, நீண்ட நாட்கள் உங்க பிள்ளைகள் சுகமா வாழணும் நாம் வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்துதல் தான் இந்த 40வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 40வது வசனம் நல்ல கவனிக்க வேண்டும். 39 கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய மனதில் நீ நல்ல ஆழமாய் வைத்துக்கொள், வானத்திலும் பூமியிலும் என்னை தவிர்த்து வேற தெய்வம் இல்லை. 40வது வசனம், இந்த பிரமாணங்களை, கட்டளைகள் எல்லாவற்றையும் இன்று நீ கீழ்ப்படிந்தால் நீயும் உன் பிள்ளைகளும் நல்ல சுகமாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு கொடுக்கிற இந்த போதனையை நீ எடுத்து இந்த போதனையிலே, இந்த ஆலோசனைகளை நீ நடப்பாய் என்று சொன்னால் நீ நீண்ட நாட்களாய் சந்தோஷமாய் இந்த பூமியிலே நீ வாழுவாய்.
அது மாத்திரமல்ல, சொல்லப்படுகிறது ஆண்டவர் உனக்கு எல்லா நேரமும் எல்லா சமயத்திலையும் கர்த்தர் உனக்கு செய்யும் காரியங்கள் பெரிதாயிருக்கும். அவர் உனக்கு எல்லா நன்மைகளினாலும் அவர் உன்னை திருப்தியாக்குவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படும். இதோ உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே நீ பலனாக்கப்படுவாய். எவைகளிலே நீ பற்றாக்குறையிலே வாழுகிறாயோ அந்த பற்றாக்குறைகள் உன்னை விட்டு நீங்கி போகும். எந்த பிரச்சனையில நீ சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விலக்கி மீட்டெடுப்பார். உன்னை மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உன் முழு குடும்பத்தையும் கோத்திரத்தையும் உன்னோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற ஒருவருடைய தகப்பன், தாய், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தூரத்து சொந்தங்கள், இல்லாவிட்டால் உன் சபை மக்கள், இல்லாவிட்டால் உன்னுடைய உற்றார் உறவினர்கள், யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா நேரத்திலையும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே அவர்கள் செழித்தோங்கி வளருவார்கள். செழித்தோங்கி வளருவார்கள். அல்ல, கவனிக்க வேண்டும், இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை செய்யும்படியா இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படியணும். ஒரு தகப்பன், தாய் தன் பிள்ளைக்கு அவர்கள் வைத்திருக்கிறது எல்லா சொத்தும் பொருளாதாரமும் பணமும் தன் பிள்ளைகளுக்கு தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் பிள்ளைகள், பிள்ளையாகப்பட்டவன், பிள்ளைகளாகப்பட்டவர்கள் தன் தகப்பன், தாய் சொல்லுகிறபடியே கேட்டால் அது எல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக இல்லாவிட்டால், நல்ல கவனிக்க வேண்டும், அது அவர்களுக்கு சொந்தப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் commandments, the decrees and the commandments, if you follow, if you abide by them, if you listen to them, if you obey them, if you hold on to my commandments, if you hold on to my decrees, whatever I have said, whatever I have prepared for you, whatever that I have bestowed for you, whatever that I have in my heart, in my mind, that I wanted to give it to you, I will give it to you. That everything that belongs to you, my dear brother, my dear sister, they see, this is what it happens in every family. நல்ல கவனிக்க வேண்டும், ஒரு பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் அவர்கள் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நல்ல கவனிக்க வேண்டும், ஒரு கணவன், ஒரு மனைவி நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் ஒற்று போய் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உறவு ஐக்கியம். This is a relationship because our God is the heavenly Father, because we call him as in the heavenly Father. நாம் அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி நோக்கி அழைக்கும்படியாய் நமக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given us, that kind of spirit, that kind of opportunity, that kind of, a chance that we can call him Abba Father. Because if not, my dear brother, we can't call God Abba Father, because he is our everlasting Father. So we can call him because why? He has prepared certain blessings for you and me. Even during this COVID-19, in the coronavirus, in the COVID-19, in the சூழ்நிலை ஆகப்பட்டது. இன்றைக்கு கூட நான் நியூஸ் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிசினஸ்ல பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்களே அவர்கள், அது மாத்திரமல்ல இந்த எக்கனாமியை குறித்து படித்திருக்கிறவர்கள், இந்த எக்கனாமி அனலிஸ்ட், இவங்க பெரிய ஆட்கள்லாம் அவங்க சொல்றாங்க, it is not going to, everything is not going to come to well for another few months. அவங்க சொல்றாங்க, இன்னும் it might take years for everything to come back to normal. Come back to normal. நல்ல கவனிக்க வேண்டும். பாருங்க, நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்னாக்கா அந்த விமானத்தில் டிராவல் பண்ணுகிறார்களே அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா போன வருடத்துல அப்படின்னா சிங்கப்பூர்ல இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் கேட்டேன். அப்படின்னு சொன்னால் போன வருடத்துல ஜூலை மாதத்துல 94,000 people, 94,000 people traveled in the month of June or July. ஆனா இந்த month of June or July டிராவல் பண்ணவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? வெறும் 4,000 பேர். யோசிச்சு கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு பெர்சென்டேஜ் டிராப் ஆயிருக்கிறது. Last year 2019 June or July 94,000 people have traveled. அப்படின்னா சிங்கப்பூருக்கு இன்னும் டிராவல் பண்ணவர்கள், சிங்கப்பூருக்கு விமானத்திலே பறந்தவர்கள், சிங்கப்பூருக்கு வந்து போனவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஜூன் ஜூலைல வெறும் 4,000 பேர் தான் டிராவல் பண்ணியிருக்கிறார்கள். எவ்வளவு லாஸ், எவ்வளவு
பிளேன்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு அப்படியாக வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் மூவ் பண்ண முடியாதபடிக்கு அப்படியே ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ரூம்ல அப்படியே போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவான சூழ்நிலையின் மத்தியில் எதுவும் மூவ் பண்ண முடியவில்லை, எதுவும் நடக்காது, எதுவும் கூடாது. வருகிறதெல்லாம் வியாதி, பலவீன நோய், வருகிறதெல்லாம் கஷ்டம், வருகிறதெல்லாம் சோரம், வருகிறதெல்லாம் இரும்பல், வருகிறதெல்லாம் ஒரு பயம், வருகிறதெல்லாம் ஒரு மரணத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், ஹாஸ்பிட்டலுக்கு போன பயம், ட்ரீட்மெண்ட் எடுக்க பயம், இன்ஜெக்ஷன் எடுக்க பயம், டேப்லெட்ஸ் எடுக்க பயம், ஒரு ஸ்கேனிங் போக பயம். ஏன் COVID-19 அந்த ஸ்வாப் பண்றாங்கல்ல, அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. கோவிட் அந்த டெஸ்ட் எடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, அந்த டெஸ்ட்ல அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துட்டா என்ன செய்கிறது, நெகட்டிவ் வந்தா பரவாயில்ல, பாசிட்டிவ் வந்துட்டா என்ன செய்கிறது, நம்ம ஐசோலேட் பண்ணிடுவாங்க, தூக்கி நம்ம தூரமா போட்டுருவாங்க. நமக்கு நம்ம பெற்றோர், மனைவி, பிள்ளைகள், கணவனோடு கூட, ஐயோ என்னுடைய பிள்ளைகளோடு கூட எனக்கு தொடர்பே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூரப்படுத்துகிறாங்க. ஆனா உபாகமம் நல்ல கவனிக்க வேண்டும். Deuteronomy chapter 4, there is only one God that he can rescue you. There's only one God, he can heal you. There's only one God who can restore you. There's only one God that you can bring you back where you have to be. And that's why the Bible says, if you obey all the decrees and commandments I'm giving you today, all will be well with you. Come on, say amen. I like that word. All will be well with you. நம்ம ஒரு சில நேரத்துல டெக்ஸ்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் பண்றோம் இல்ல, are you okay? Is everything well? Is everything okay? நம்ம டெக்ஸ்ட் பண்றோம் இல்ல, யாருக்காவது டெக்ஸ்ட் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுகிறோம், இல்ல யாரோ ரிலேட்டிவ்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுகிறோம், யாரோ ஒருவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுகிறோம், என்ன எழுதுகிறோம்? How are you doing? Hope everything is well with you. How are you doing? Hope everything is well with you. Hope that you are doing fine. அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல இருக்கிறது. 40, if you obey all the decrees and commandments I'm giving you today, நான் கொடுக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இன்றைக்கு நீ கீழ்ப்படிந்தால், நல்ல கவனிக்க வேண்டும், all will be well with you and your children. நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறீங்க. பெற்றோர்கள் அப்படித்தானே நினைப்பாங்க. ஏன்னா பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அந்த ஒரு அப்படிதான் மனம் இருக்கும். பாருங்க, ஒரு சில நேரத்துல எங்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுதான் இங்க சொல்லுகிறது. அதான் 40வது வசனத்துல சொல்லுகிறது, all will be well with you and your children. உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு எல்லாம் நலமாயிருக்கும். வார்த்தை, அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. நலமா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்ல, சுகமா இருக்கிறீர்களா, ஆரோக்கியமா இருக்கிறீர்களா? இன்றைக்கு கூட துபாயில இருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு அவர்கள் SMS பண்ணினார்கள். அவர்கள் எனக்கு SMS பண்ணும்போது கேட்கிறார்கள், நலமா இருக்கிறீர்களா பாஸ்டர், சுகமா இருக்கிறீர்களா, ஆரோக்கியமா இருக்கிறீர்களா, அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறீர்களா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்ல சுகமாய், ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் என்னுடைய ஜெபம் இன்றைக்கு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உங்கள் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், சபை மக்கள், சபை விசுவாசிகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள், தேவனை நம்புகிறவர்கள், ஒரு தேசத்திலே மாத்திரமல்ல, உலகமெங்கும், all over the world we have a lot of friends. I always pray, in my prayer, when we pray, in Pastor Arsha, when we pray, we always pray for people who remember us in their prayers, who really care for us, who really have that kind of caring kind of heart. பாருங்க, ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, தூர தேசத்துல, அவங்களெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் பார்க்க முடியாது, அவங்களாம் அடிக்கடிக்கல. ஆனா அவங்க என்னன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. They will pray. They were concerned. They have a concern. அவர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. அவர்களுக்காக நாங்க ஜெபம். நல்ல கவனிக்க வேண்டும். நீயும் உன் பிள்ளைகளும் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீர்களோ நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். A long life. அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. Long life. Short life இல்ல. குறுகிய காலத்தின் ஒரு வாழ்க்கை ஜீவியம் அல்ல. நீங்கள் நீண்ட நாட்கள் வாழுவீர்கள். நீண்ட நாட்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் சொந்தங்களும் பந்தங்களும் உற்றார் உறவினர்களும் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால்
நல்ல பிரபல ஒரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பயங்கரமாய் தன்னுடைய அந்த பலவீனத்திலே இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். அநேக பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, எல்லாரும் மெசேஜ் அனுப்புறாங்க. நாங்க ஆண்டவரிடத்துல, நாங்க கடவுளிடத்துல உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அது எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு நீண்ட நாட்கள், நீண்ட ஆயுசு அவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. தவறு கிடையாது. நாம் ஜெபிக்கிறது நல்லது. கிறிஸ்தவர்களாகப்பட்டவர்கள் நாம் ஜெபிக்கிறது நல்லது, ஜெபம் பண்றது நல்லது. என்று சொன்னால் வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், நோய்வாயோடு இருக்கிறவர்கள், தேவை உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறது அது நல்லது, அது நல்லது. அதற்காய் அவனமான ஒரு நல்ல இருதயம் கொண்டவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சுகமாய் நீண்ட நாட்கள், நீண்ட ஆயுஷோடு ஆசீர்வாதமாய் எல்லா நன்மைகளை பெற்று எல்லா சுகபோகங்களோடு எல்லா நன்மைகளினாலே திருப்தியாய் வாழ நான் ஜெபம் பண்ண போகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனம் in Deuteronomy chapter 4 verse 39 and 40. That was a powerful word. If you obey my commandments and decrees, oh hallelujah, then you will be well, you and your children. And whatever that God you have bestowed for us, you will give it to us. You will never stop the things that you wanted to do in our lives, so Father. எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே நீ செய்ய நினைக்கிற காரியங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஈவனமான சூழலின் மத்தியிலே பலவீனத்தோடு, வியாதியோடு, நோய்களோடு, தேவைகளோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கலக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு என்ன செய்கிறது தெரிய முடியல. confused stage. They have been confused. அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த வழி போகிறதா, அந்த வழி போகிறதா, அதை தீர்மானிக்கிறதா, இதை தீர்மானிக்கிறதா, இதை நான் நம்புகிறதா, அதை நம்புகிறதா, எவரை நம்புகிறது, எங்கே போகிறது, யார் எனக்கு பதில் கொடுப்பார்? பல கேள்விகள் மனதிலே. ஆனால் அந்த மனதிலே எழும்பும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என் தேவன் நீர் பதில் வைத்திருக்கிறீரே. நீர் கடவுள் அல்லவா? நீர் படைத்தவர் அல்லவா? நீர் சிருஷ்டித்தவர் அல்லவா? நீர் குணமாக்குகிறவர் அல்லவா? நீர் சுகமாக்குகிறவர் அல்லவா? நாளிலே பலவீனத்தோடு, வியாதியோடு, வேதனைகளோடு, கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் குணமாக்குவீராக. இந்த 21 நாட்களின் ஜெபத்திலே அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படட்டும்.